ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வரக்கூடிய சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியலில் ரோஹிணியுடைய மலேசிய மாமா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடித்து வந்தவர் தான் ஜெயமணி அவர்கள். இவர் காலமாகி இருக்கார். இவருடைய இறப்பு அப்படிங்கிறது ஒரு திடீர் மரணம் மாதிரி இருக்குது. இந்த விஷயந்தான் இப்போ பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்குது. நடிகர் ஜெயமணி அவங்க ஆரம்பத்தில் திருமதி செல்வம் மூலியமாக சன் டிவியில் மிகப்பெரிய பாப்புலராக ஓடிட்டு இருந்த சீரியல், அந்த சீரியலில் நடித்தது மூலியமாக பூங்காவனம் அப்படின்ற கேரக்டரில் ரொம்பவும் மக்களால் ஈர்க்கப்பட்டார். இந்த சீரியலில் அவருடைய கேரக்டர் பூங்காவனம் அப்படின்றது அந்த சீரியல்ல இருந்து எல்லாருமே அவரை பார்க்குறப்ப பூங்காவனம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு அந்த சீரியலில் பூங்காவனம்ன்ற கேரக்டரில் ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பார். இதை தொடர்ந்து நிறைய சீரியல் அப்படிங்கிறது இவர் நடிச்சிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியலில் ரோஹிணி கேரக்டரில் நடிக்கிறவங்களுக்கு மலேசியா மாமா அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தார். இவர் மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டது இந்த மலேசியா மாமா அப்படின்ற கேரக்டர் தான். இதனால் இப்போ பலருமே அவரை மலேசியா மாமான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதை கூடவே ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் திருமதி செல்வன் சீரியலில் நடித்தப்போ எல்லாருமே என்னோடய கேரக்டர் பூங்காவனம் அப்படிங்கிறது அது ரொம்ப பிடிச்சி போய் என்னை பார்க்குற எல்லாருமே பூங்காவனம்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியலில் நடித்ததுக்கப்புறம் மலேசியா மாமான்ற கேரக்டரில் அதிகமாக மக்களுக்கு பிடிச்சி இப்போ என்னை எங்கே பார்த்தாலுமே மலேசியா மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக சொல்லியிருந்தார். இவர் எப்போவுமே சீரியலில் நடிக்கும்போது டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஒரே ஷாட்டில் நடித்து கொடுத்துருவாராம். அதனாலேயே இவரை பலரும் பாராட்டிகிட்டே இருப்பாங்க. இவருக்கு முதல்ல நடிக்கணுன்ற ஆசை அப்படிங்கிறது இவருடைய மாமா அவர்கள் பாடகராக இருந்ததை பார்த்துட்டு இவரும் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவர் நடிக்க ஆரம்பித்தாராம். இவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி குழந்தை நட்சத்திரம் பல நாடகங்களை நடிச்சிருக்காராம். இவர் எம்ஜிஆர், சிவாஜி இவங்கள மாதிரியே நடிச்சுக்கிட்டு தான் பல இடங்களில் அவர் நடித்து காட்டுவாராம். இவருக்கு இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே போதுமா, அதில் அவருடைய நடிப்பை எல்லாமே இயல்பாகவே வந்துருமா, அந்த நடிப்பை வெளிப்படுத்தவும் ஆரம்பிச்சிடுவாராம். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரால் தொடர்ந்து நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்பவே உருக்கமாக கூட ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் 40 சீரியலில் டைரக்ட் பண்ணியிருக்காராம். அண்ட் ஒரு சில படங்கள்லையும் அவர் நடிக்க வாய்ப்பு கிடைச்சி அண்ட் ஆர்ஜே பாலாஜி படத்தில் கூட ஒரு சின்ன ரோலில் கூட இவர் நடிச்சிருப்பாரா. அதே போல் ஜெயமணி அவர்களுடைய மனைவி மாலதி அப்படின்றவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவருடைய மகள் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவருடைய மகளுடைய திருமணம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சது. இப்படி இருக்கிற சூழலில் தான் ஜெயமணி அவர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்காரு. இந்த விஷயத்தை சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த விஷயந்தான் பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்துருக்கு. மேலும் சிறகடிக்க சீரியலில் மலேசியா மாமாவாக நடித்த பூங்காவனம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவர் சன் டிவியில் அப்போவே நல்ல பாப்புலர் கேரக்டரில் நல்லாவே மக்களோட மனசில் அவ்வளோ இடம் பிடிச்சிருந்தாரு. இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிற இந்த ஜெயமணி அவங்களுடைய கேரக்டர் பற்றி உங்களுக்கு என்ன விதமான கமெண்ட் தோணுது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜெயமணி அவர்களுடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இது போன்ற வீடியோக்களை ரெகுலராக நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.